நல்லா படித்து பாஸ் பண்ணி போகிறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். அவர்களை வந்து மற்றவர்களாக நம்பி ஒரு ரோல் மாடலாக எடுத்து படிக்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட டோட்டல் சிஸ்டம் வந்து இதை கொலாப்ஸ் ஆக்கி விட்டுருது. இன்றைய வந்து அவர் சேர்மன் சொல்லியிருக்கிறாரு, தாசில்தார்கள் கையில் நான் வந்து இனிமேல் கொஸ்டினை கொடுக்க மாட்டோம். அப்போ தாசில்தார்கள் வந்து இதில் குற்றவாளிகளா? நீங்கள் ஒரு தாசில்தார் வந்து ஏதோ ரீசன் அதுதான். நீங்கள் வந்து தாசில்தார் கையில் நாங்கள் இனிமேல் கொஸ்டின் கொடுக்க மாட்டோம்னா தாசில்தார் ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதில் வேறு ஒளிச்சு மறித்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தாசில்தார்கள் தனியாக எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. தாசில்தார் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். தாசில்தார் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்காது. நீங்கள் வந்து நீங்கள் சனிக்கிழமை எக்ஸாம் நடத்துனதே தப்பு சார். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை நடத்திருக்க வேண்டியதானே? ஆமாம். ஏன்னா சனிக்கிழமை எக்ஸாம் முடிச்சாச்சு, டிஎன்பிசி அலுவலகத்துக்கு எப்போ வருது? திங்கக்கிழமை காலையில் வருது. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அது எங்கே இருக்குது? ஆன்சர் சீட்ஸ் எல்லாமே கன்சர்ன்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் டிஎன்பிசி அலுவலகத்தில் உள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமை தான் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறோம். தாசில்தாரை பொறுத்தளவு அவங்க எல்லைக்குட்பட்ட ஒரு 20 ஸ்கூலில் காலேஜில் பெர்மிஷன் வாங்கி இன்றைக்கி நீங்கள் டேட்டை ஃப்ரீயாக பண்ணி வைங்க அப்படி சொல்லி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி டெப்டி தாசில்தார் தலைமையில் வந்து பறக்கும் படை போட்டு பிடிஓவை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னிலே தான் நடத்த முடியும். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த பவர்ஸ் இருக்குன்னா இவங்க சொன்னால் மற்ற ஆஃபீஸஸ் தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தாலுக்கு லெவலில் வரும். அப்போ தாசில்தார் கையில் இனிமேல் நாங்கள் கொஸ்டின் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா வேறு யார் கையில் கொடுத்து நீங்கள் நடத்த போகிறீங்க? அப்போ உண்மையிலே தாசில்தார் என்ன பண்ணியிருக்கிறாங்க? டிஎன்பிசி அலுவலர்கள் துணை இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது சார்.